மேல் வந்து அத நெறைய பேசுனாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் எத்தன பேருக்கு அமையும்னு தெரியாது இல்லையா? எத்தன ஆக்டர்ஸ் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஐலி இஸ் மை லைஃப் டர்னிங் பாயிண்ட் அது. அக்கான்னு ஓடி வந்து கட்டி புடிச்சு, சரி கொஞ்ச நேரத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு பேசிட்டு போயிருவாங்கன்னு நெனச்சேன். பட் அந்த ஃபுல் டேவும் என் கூட மட்டும் தான் இருந்தாங்க. நான் போம்போதெல்லாம் கை புடிச்சுக்கிட்டு அவ்ளோ ஒரு லவ் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ குழந்தைங்களுக்கு கூட என்ன வந்து அவ்ளோ பிடிக்குமா? நம்ம அந்த அளவுக்கு அவங்க மைண்ட்ல இருக்கோமா அப்படின்னு நினைச்சப்போ இட்ஸ் கிரேட் ஃபீலிங். விஜய் சேதுபதி சார் கூட படம் நடிச்சிருக்கீங்க. இப்ப அவர் பையன் கூட நடிச்ச ஃபீனிக்ஸ் மூவி வந்து இப்ப ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஆஃப்டர் ஐலிக்கு அப்புறம் எனக்கு ஃபீனிக்ஸ் தான் ஒரு பெரிய ஹோப்பா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தர்மதுரை அவர் கூட தான். இப்போ அவரோட பையனோட ஃபர்ஸ்ட் மூவிலையும் நான் இருக்கேன். இட்ஸ் கிரேட் திங்ல யாருக்கு இப்படி அமையும்னு எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப அவங்க பையன் கூட ரெண்டு பேருக்கும் எப்படி டிஃபரன்ஸா எதனா சிமிலாரிட்டிஸ் இருக்கா ரெண்டு பேருக்கும்? மாமாவோட ஸ்டைல் அவரோட தனி ஸ்டைல். சேதுபதி சார் அவர்தான். சூர்யாக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அவனோட வே ஆஃப் ஆக்டிங் வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு நீங்க நடிச்ச படத்திலே இந்த கேரக்டர் வந்து எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்னா எது? Of course அயலி apart from அயலி நாங்க அத வெப்போமே. apart from அயலி இட்ஸ் தர்மதுரை. பேரா பண்ணா லவ் பண்ணணும், பேரா பண்ண கல்யாணம் பண்ணணும்னு யாரும் சொல்லல. ஏன்னா அவங்க ஏஜ் வேற, எங்க ஏஜ் வேற, எல்லாம் வேலை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அஸ் அபிநக்ஷத்ராவை நான் அண்ணன் தான் சொல்லுவேன். அண்ணம்மா என்னால் அண்ணன் சொல்ல முடியாது இல்லையா? அஃப்கோர்ஸ் ஹீரோயிங்காக பண்ணும்போது ரொமான்சஸ் இருக்க தான் செய்யும். கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஃபார் மீ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஆக்டிங். அண்ட் அதுலேயுமே எனக்கு ஒரு லிமிட்ஸஸ் இருக்கு. ஃபோர்ஹெட் கிஸ்னா அலவுட், மற்ற எதுக்குமே கிஸ்ஸஸ் நாட் அலவுட். இப்போ ஈவன் ஃபீனிக்ஸில் கூட இருக்கும். ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த ரீசனுமே ஒன்று இருக்கு. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் அந்த கிஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ தட் அப்போ நீங்கள் நம்புவீங்க நான் ஏன் அதை பண்ணேன் அப்படிங்கிறது. தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், கே நகர், சென்னை. பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ மற்றும் விஸ்காம். அப்ளை நவ். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் அபிநக்ஷத்ரா இருக்காங்க. அயலி சீரீஸ் மூலமா ஒரு பெரிய ஹிட் சக்சஸ் கொடுத்துட்டு இப்ப அன்னம் சீரியல்ல கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இப்ப நம்ம ஃபுல் ஜர்னியை பத்தி பேச போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ உங்களை பார்த்ததுல இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷம். Okay, I'm also very happy to be here. இப்போ அன்னம் சீரியல்ல வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. பப்ளிக்கோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே. இப்போ வந்து பொதுவாகவே இப்போ வந்து மூவிஸ்லலாம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீரியலில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மூவிஸ் போவாங்க. இப்போ நீங்கள் நிறைய மூவிஸ் பெரிய ஹிட்லாம் கொடுத்துட்டு அயலி ஒரு ஹிட் அது கொடுத்துட்டு சீரியல் வந்திருக்கீங்க. அதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் எதனா இருக்கா? இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ இது பண்ணிட்டு தான் அது பண்ணணும், அந்த மாதிரியான தாட் வந்து எனக்கு வரல. அண்ட் நான் அப்படி பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா மூவி சீரியல் பண்ணா மூவி பண்ண முடியாது அப்படிங்கிற தாட் எப்பவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஐ தாட் எனக்கு என்னன்னா, எனக்கு அது கம்ஃபர்டபுள் இருக்கா ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் எனக்கு அது சூட் ஆகுமா. ஸோ இது மட்டும்தான் நான் யோசிக்கிறது. ஸோ அப்படி என்ன நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அண்ட் சேனல் சைடு வந்து நான் தான் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. பட் நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க ஏன் என்ன எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு எந்த சேஞ்சும் ஆகல. ஆஃப்டர் டெலிகாஸ்ட் ஆஃப் த சீரியல் எனக்கு நான் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் மூவிஸ்ல. ஸோ எனக்கு எந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுமே ஏற்படலை. ஸோ அதனால எனக்கு அந்த வித்தியாசம் தெரியல. ஓகே. இப்போ வந்து மூவிஸும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ சீரியல் ஷூட்டிங்ல எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு மந்த்ல? எவ்ரி மந்த் 1 to 15. ஓகே. இப்போ 1 to 15 டேஸ் இந்த சீரியல் ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு மூவிஸ் ஷூட்டிங்கும் பண்றீங்க. அந்த சேம் டைம் படிச்சுட்டும் இருக்கீங்க. ஸோ எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? ரொம்ப டஃப் தான். பட் வீட்டில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் லைக் மேனேஜபிள் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஓகே ஏதோ அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல மீடியா சைடுல வரவங்கள விஸ்காம் படிப்பாங்க. ஸோ வேற எதுனா அது எப்படி டேட்டா சயின்ஸ்? எனக்கு ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் நான் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அண்ட் ஃபியூச்சர்ல என்ன பூமா இருக்குன்னு பார்க்குறப்போ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐஎம்எல் வந்து பயங்கர பூம். ஸோ ஐ சூஸ் டேட்டா சயின்ஸ். அண்ட் அதனால தான் ஸோ எந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், நடிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
என்ன சிச்சுவேஷனாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் ஹேண்டில் பண்றேன். ஓகே. இப்ப வந்து அயலி சீரிஸ் வந்து ஒரு பெரிய ஹிட். அது ம். உங்க லைஃப்ல எப்படி ஒரு இம்பாக்ட் குடுத்துச்சு? இப்ப வந்து அதுல நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஒண்ணு சொல்லியிருப்பீங்க. அது நெறைய பேரோட லைஃப்லயே ஒரு பெரிய இம்பாக்ட் தான் குடுத்திருக்கு. ஆமா. சோ உங்க லைஃப்ல அது எப்படி ஒரு இம்பாக்ட்ட குடுத்திருக்கு? ஐலி இஸ் மை லைஃப் டர்னிங் பாயிண்ட் அது. ஓகே. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் எத்தனை பேருக்கு அமையும்னு தெரியாது இல்லையா? எத்தனை ஆக்டர்ஸ் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கிடைச்சது வந்து இட்ஸ் அ காட் கிரேஸ் தான் நான் சொல்வேன். அண்ட் ஆஃப்டர் அயலி டோட்டலி லைஃப் சேஞ்ச் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நான் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஓ மை காட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு ரீசனா இருந்தது அயலி. அண்ட் நிறைய ஃபேமிலிஸ் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பீரியட்ஸ் பத்தியா இருக்கட்டும் அண்ட் காட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஈவன் மேல் வந்து அதை நிறைய பேசுனாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட். ஓகே. நீங்க வந்து அந்த கேரக்டர் நடிச்சதுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க வெளிய யாராச்சும் ஒருத்தர் சேஞ்ச் ஆயி பார்த்துருக்கீங்களா? ஓ மை காட்! அது வந்து ஆஃப்டர் ஐலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்க நெறைய ஊருங்களுக்கு போனோம். முக்கியமா அந்த மலைவாழ் மக்கள் அங்கலாம் ம். போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெளி உலகமே தெரியல சுத்தமா. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே 15 வயசுல, 14 வயசுலயே கல்யாணம் பண்ணி குடுத்து, அந்த 2 குழந்தைங்க இருக்காங்க. என் வயசுல 2 குழந்தைங்க வச்சுட்டு நிக்கும்போது, அ எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆச்சு. ஸோ ஒரு அசோசியேஷன் இருக்கு, அவேர்னஸ். ஸோ அங்க அவங்க கூட ஜாயின் பண்ணி போலீஸ் கூட்டு போய், இனிமே இந்த மாரிலாம் ஓ! இருக்கக்கூடாதுன்னு அந்த ஊர்ல ஒரு சட்டம் போட்டு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணி, அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து, இந்த மாரிலாம் இருக்கு. ஃபியூச்சரே மாறும். நீங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் அந்த ஊர்ல வந்து ஏன்னா வெளி உலகம் தெரியாததுனால, ஒருத்தர் மட்டும் அங்க வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள வார்ன் பண்ணி, சில பேர அரெஸ்ட் பண்ணி, அந்த பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்தது. சூப்பர். அதெல்லாம் வந்து இட்ஸ் க்ளோஸ் டூ மை ஹார்ட் ஃபார் மை லைஃப் லாங். ஸோ அந்த விஷயங்கள்லாம் மறக்கவே முடியாது. ஆமா. நம்ம இப்போ ஒரு கேரக்டர் எடுத்து பண்றோம்னா, அதுதானே இது மாரி ஒரு சேஞ்ச் எடுத்தா நம்மளுக்கு இன்னும் பூஸ்ட்டா இருக்கும். எனக்கு அப்ப இன்னும் என்ன நெறைய தோணுச்சுன்னா, மெசேஜ். ஓகே நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா எனக்கு அப்பதான் புரிஞ்சது. நம்ம ம். எவ்ளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது அப்பதான் புரிஞ்சது. ஓகே. இப்ப வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட்டா வந்து நெறைய மூவிஸ்ல பண்ணியிருக்கீங்க. ம். இப்ப வந்து அன்னம் சீரியல்ல ஒரு லீட் லீடா பண்ணும்போது நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இப்ப ம். நம்ம சைல்ட் ஆர்டிஸ்ட்டா பண்றத விட அங்கேயும் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்க தான் செய்யும். ஆனா வந்து ஒரு சீரியல்ல வந்து ஒரு லீடா பண்றப்ப எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரகிள் கூட இருக்கும். ஆமாமா. அது எப்படி இருக்குது இது? ஆ வெரி டஃப் தான். ஏன்னா நம்ம சினிமா வேற, அ அதோட பேட்டர்ன் வேற ம். அண்ட் சீரியலோட பேட்டர்ன் வேற டோட்டலி. ஸோ இப்ப நம்ம மூவி ஷூட்ல வந்து 1 டே ஒரு 2 சீன்ஸ் எடுக்கிறோம், 3 சீன்ஸ் எடுக்கிறோம்னா, பட் சீரியல்ல 1 டே ஒரு 6, 7, 8ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கன்டினியூஸ் அந்த ரஷ் இருந்துகிட்டே இருக்கும் சீரியல்ல. ஏன்னா டெய்லி எபிசோட்ஸ் குடுக்கணும். இது வந்து நம்ம 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ்ல சினிமா மாதிரி முடிக்க முடியாது. அது வருஷக்கணக்குல போயிட்டே இருக்கும் 2, 3 இயர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வொர்க் வந்து எல்லாரோட சைட்லயுமே ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா, மைண்ட் அளவுல நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் ஆஸ் ஆக்டர்ஸா. ஏன்னா மத்த டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், பிஹைண்ட் த கேமரா அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா நம்மளோட ஃபேஸும் சரி, நம்மளோட மைண்டும் சரி, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும். நம்ம அந்த கேரக்டர் எடுத்து ப்ராப்பரா பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ரியலி ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அண்ட் நெறைய விஷயங்கள் என்னால கத்துக்க முடிஞ்சது சீரியல் ஓகே. ஷூட்ல. இப்ப வந்து மூவி ஷூட்ன்ற அந்த இது வேற மாதிரி இருக்கும். சீரியல் ஷூட் வேற. இத நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அடாப்டேஷன் பெருசா இல்ல. ஏன்னா, ஆ நம்ம சினிமா ஷூட்ல நம்ம எந்த அளவுக்கு வொர்க் பண்றோமோ, அதே ஓகே. வொர்க் தான் நம்ம சீரியல்லயும் குடுக்க போறோம். சேம் ஆக்டிங் தான் நம்ம குடுக்க போறோம். ஆனா, அந்த அ அமௌண்ட் ஆஃப் வொர்க்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ஜாஸ்தியாச்சு. ஹார்ட் வொர்க் இன்னும் அதிகமாச்சு. அவ்வளோதான். மத்தபடி அடாப்ட் பண்றது அந்த மாரிலாம் இல்ல. சரி, ஓகே. இப்போ அன்னம் சீரியல் அந்த செட்லயே வந்து நெறைய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ம். ஸோ அவங்க கூடலாம் பாண்டிங் கரெக்ட்டா ஆயிடுச்சா? ஓ மை காட்! அதுல ராஜலட்சுமி அம்மா பண்ணியிருப்பாங்க. ராஜலட்சுமி அம்மா வந்து நான் அ விஜய் டிவில ராஜா ராணி 1 வந்து நான் அப்போ சைல்ட் ஓ! ஆர்டிஸ்ட்டா பண்ணியிருந்தேன். அப்பவே எனக்கு தெரியும் அம்மாவ. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போ என்ன ஹக் பண்ணி, "டா டேலண்டா இருக்கிறவங்க வரணும்டா. நான் உன்ன பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு." ம். அப்படின்னு சொல்லி பயங்கரமா விஷ் பண்ணாங்க. ஸோ அவங்க கூட இருக்கிற ஜர்னி வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப பாண்டான ஒரு ஜர்னி. அண்ட் அம்மா, அம்மா, அம்மான்னு சொல்லி தான். என்னதான் அத்தை வந்து சீரியல்ல வில்லியா தெரிஞ்சாலும், அவங்க ரியல் லைஃப்ல வந்து ஓகே. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அவங்க. அண்ட் மனோகர் மாமா எனக்கு நிஜமாவே மாமாவா ஆயிட்டாரு. எப்பவுமே மாம்ஸ் தான். மாம்ஸ், ஆமாமா. மாம்ஸ் அப்படின்னு.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசம் வந்து எங்க செட்லயே ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. பரத் உங்க பேர் இப்போ இப்ப அவர்தான் உங்க பேர் வந்து பரத் தான் சொன்னப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? சோ அதுக்கு ம். முன்னாடி அவர தெரியுமா? இல்லன்னா இல்ல அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவர் தான் ஹீரோன்னு சொன்னப்போ எனக்கு தெரியாது. ஏன்னா அவரோட ம். ப்ரொஃபைல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா அப்ப நான் சீரிஸ் அவர் பண்ணியிருந்தாரு ஆமா. கனவு காலங்கள். நான் அது பார்க்கல. ஸோ எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ப்ரொஃபைல் பார்த்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இப்ப எனக்கு பெரிய டிராஸ்டிக் ஃபீலிங் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகல. லைக் இவங்க கூட பண்றோம் ம். அப்படிங்கிறது அப்படிலாம் எதுவும் இல்ல. டெஸ்ட் ஷூட் மட்டும் பண்ணோம். லைக் கரெக்ட்டா இருக்க பேர் செட் ஆகுதான்னு பார்த்தப்போ கரெக்ட்டா செட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ செட்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்ட நான் எங்க செட்ல நடந்தது மறக்கவே மாட்டேன்னா எத சொல்வீங்க? இப்போ என்னோட 20th பர்த்டே செலிப்ரேட் ஓகே. பண்ணோம். ஸோ அப்போ லாஸ்ட் டே என்னோட பர்த்டே இஸ் ஜூன் 19 பட் ஸ்கெட்யூல் வந்து 15 முடிஞ்சிரும். ஸோ நான் எதிர்பார்க்கல. 15th அன்னைக்கு எல்லாருமே பயங்கரமா என்ன சர்ப்ரைஸ் பண்ணி கேக் கட்டிங்லாம் பண்ணாங்க. லைக் நாங்க வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாம அங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா நாங்க வொர்க் பண்ணோம். ஸோ அந்த ஃபேமிலி பாண்டிங் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ தட்ஸ் த ஸ்பெஷல் மொமெண்ட். ஓகே. இப்போ அன்னம் சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கீங்க. நெறைய வீட்டு பெண்களுக்கு வந்து நீங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஆமா. உங்கள வெளிய பார்க்கும்போது நெறைய பேர் கமெண்ட்ஸ் குடுத்திருப்பாங்கல்ல. ம். அதுல உங்களுக்கு மறக்க முடியாத கமெண்ட்ஸ் எது? ஆ ரொம்ப சோல் டச்சிங்கா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? லைக் குழந்தைங்க நம்ம ஓகே. பெரியவங்களா இருக்கட்டும், பாட்டி இருக்கட்டும், இல்ல யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்கலாம் சினிமா, சீரியல்ஸ்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் குழந்தைங்க நம்ம மேல இந்த அளவுக்கு அஃபெக்ஷனா இருப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா நான் வந்து சேது மாமா கூட வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷூட்டிங் அப்போ வந்து அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்க வந்து என்ன பார்த்துட்டு வந்துட்டு அக்கான்னு ஓடி வந்து கட்டிப்புடிச்சு சரி கொஞ்ச நேரத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு பேசிட்டு போயிருவாங்கன்னு நெனச்சேன். பட் அந்த ஃபுல் டேவும் என் கூட மட்டும் தான் இருந்தாங்க. என் கைய புடிச்சுக்கிட்டு நான் போம்போதெல்லாம் கைய புடிச்சுக்கிட்டு அவ்ளோ ஒரு லவ் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ குழந்தைங்களுக்கு கூட என்ன வந்து அவ்ளோ புடிக்குமா? ஓகே. நம்ம அந்த அளவுக்கு அவங்க மைண்ட்ல இருக்கோமா? அப்படின்னு நெனச்சப்போ இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. விஜய் சேதுபதி சார் கூட படம் ம். நடிச்சிருக்கீங்க. இப்ப அவர் பையன் கூட நடிச்ச ஃபீனிக்ஸ் மூவி வந்து இப்ப ரிலீஸ் ஆக போகுது ஜூலை ஆமா. 4th. சோ அந்த மூவில நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஆஃப்டர் அயலிக்கு அப்புறம் எனக்கு ஃபீனிக்ஸ் தான் ஒரு பெரிய ஹோப்பா இருக்கு. ஓகே. ஏன்னா படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். அண்ட் சேது மாமா கூட நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தர்மதுரை அவர் கூட தான். இப்ப அவரோட பையனோட ஃபர்ஸ்ட் மூவிலயும் நான் இருக்கேன். அஸ் அ லீடா பண்றேன். இட்ஸ் அ கிரேட் திங்ல. யாருக்கு இப்படி ஆமா. அமையும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பண்ணும்போதே மாமா வந்து எனக்கு விஷ் பண்ணாரு. நல்லா பண்ணுடாமான்னு சொன்னாரு. அண்ட் சூர்யாவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பெர்சன். அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலி படம் அவுட்புட் வந்து சூப்பரா வந்திருக்கு. ஐ ஹோப் ஓகே. அந்த டேக்காக வெயிட் பண்றேன். ஜூலை நாங்களும் வெயிட் 4th. பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே. யா. இப்போ அ விஜய் சேதுபதி சார் கூட வொர்க் பண்ணியிருக்கீங்க. இப்ப அவங்க பையன் கூட 2 பேருக்கும் எப்படி டிஃபரன்ஸா எதனா சிமிலாரிட்டீஸ் இருக்கா 2 பேருக்கும்? ஆ சிமிலாரிட்டீஸ் பார்த்தா அஃப்கோர்ஸ் த லுக் வைஸ் வந்து ம். சிமிலாரிட்டீஸ் இருக்கு நிறையவே. பட் ஆக்டிங் வைஸ்ன்னு பார்த்தா மாமாவோட ஸ்டைல் ஆமா. அவரோடது தனி ஸ்டைல் தான். சேதுபதி சார் ஆமா. அவர்தான். அவர்தான். ஸோ அவர் பீட் பண்ண முடியாது. ம். சூர்யாக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஓகே. அவனோட வே ஆஃப் ஆக்டிங் வித்தியாசமா இருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு அவனுக்கு. ஸோ ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து. ஓகே. அதுதான். ரொம்ப வருஷமா நடிச்சிருக்கீங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க உங்களோட ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணி? இப்போ என்னோட ஏஜ் 20 ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ். ஓ! பெரிய விஷயம். ஆமா. ஓகே. உங்களுக்கு நீங்க நடிச்ச படத்திலேயே இந்த கேரக்டர் வந்து எனக்கு க்ளோஸ் டூ மை ஹார்ட்னா எது? அஃப்கோர்ஸ் அயலி அயலி அப்பார்ட் ஃப்ரம் அயலி நாங்க அத வைப்போமே. அப்பார்ட் ஃப்ரம் அயலி. அப்பார்ட் ஃப்ரம் அயலி இட்ஸ் தர்மதுரை. ஓகே. ஆமா. அது விஜய் சேதுபதி சார் ஃபர்ஸ்ட் கூட. மூவி கூட ஓகே. அண்ட் சேது மாமா கூட அப்போல இருந்தே நம்ம ம். ஃபேமிலி ஃப்ரெண்டா மாறிட்டோம். ஸோ ம். அதனால அது அந்த பாண்ட் வந்து மறக்க முடியாது. ஏன்னா அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களோட ஓகே. பாண்ட் எல்லாமே. ஏன்னா அவரும் ராஜபாளையம், நாங்களும் ராஜபாளையம். ஸோ அவரோட கெரியர்லயுமே அது ரொம்ப ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது ம். தர்மதுரை. ஸோ அதுதான் ஸ்பெஷல். அடுத்தது வேண்டாமிருதம். முக்குத்தி ஆமா. அந்த ஜர்னி நயன்தாரா மேம் கூட, அஜய் பாலாஜி சார் கூட, இவங்க கூடலாம் அந்த செட் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்? கல அஜய் கல கல பாலாஜி கலன்னு இருக்கும். சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சிரும்.
ஏன்னா ஈவன் ஆக்ஷன் சொன்னப்போ கூடவே அந்த காமெடி நமக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஆமா. சிரிச்சிருவோம். ஸோ சிரிக்கக்கூடாதுங்கிறது மைண்ட்ல இருந்துட்டே செல்ஃப் இருக்கும். கண்ட்ரோல் ஆமா. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஓகே. அவ்வளோ பெரிய நயன்தாரா மேம் லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க கூட நம்ம பண்றோங்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்ஜி பாலாஜனை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆல்வேஸ் ஆக்டிவ் பர்சன், பயங்கர வைப் பர்சன். அண்ட் ஊர்வசி மேம், ஓ மை காட், அவங்களோட ஹியூமர் அண்ட் அவங்களோட வே ஆஃப் ஆக்டிங் வந்து அடிச்சுக்க சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க எமோஷ்னல்னா பயங்கரமா பண்ணுவாங்க, காமெடினா அதை விட பயங்கரமா பண்ணுவாங்க. ஸோ இவங்க இத்தனை லெஜெண்ட்ஸ் கூட பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து அன்னம் சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சினிமா நீங்க மூவிஸ்ல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ல யாராச்சும் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்களா? இப்போ நீங்க அன்னம் சீரியல் பண்ணிட்டு இருக்க. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஈவன் சேது மாமா கூட இப்ப நாங்க ம். ரீசெண்டா வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவரு ஓகே. கூடமே சொன்னாரு, சீரியல் பண்ற நல்லா போயிட்டு இருக்கு, டாக் இருக்கு நிறைய அப்படின்னு சொன்னாரு. வெரி ஹாப்பி. அந்த வெப் சீரிஸ் எப்போ நாங்க பார்க்க அது முடியும்? ஆக்சுவலா 2 days பிஃபோர் தான் ஷூட் முடிஞ்சது. ஸோ ஓகே. இன்னும் நிறைய ப்ராசஸ் ஓகே. இருக்கு. மேபி திஸ் இயர் எண்ட் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. உங்களுக்கு வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கும். அந்த சேம் டைம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும். அது கண்டிப்பா நம்மளால இக்னோரும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் ஓவர் கம் பண்றீங்க? நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பெருசா எனக்கு வந்ததில்ல. பட் ஒன் திங் ரீசெண்டா வந்து நான் கேட்டது, இப்போ என் கூட அண்ணம்ல பேரா பண்றாங்க இல்லையா பரத் ம். அண்ணா, நான் எப்பவுமே அவர் அண்ணா தான் சொல்லுவேன். ஈவன் இந்த ஷோ ஆர் இன்டர்வியூஸ் எதுனாலுமே அண்ணான்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் அண்ணான்னு சொன்னேன். அப்போ டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், சம் அதர் பீப்புள் வந்து சொன்னாங்க, என்ன அண்ணான்னு கூப்பிடுறாங்க, அண்ணான்னு கூப்பிட்டு நடிக்கிறாங்களா, ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்களா ம். அப்படின்னு. ஸோ ஐ ஹாவ் மை ஒன் லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு தான் நம்ம நடிக்க வந்திருக்கோம். நான் இல்லை வேற ஒரு பொண்ணு வந்திருந்தாலுமே அந்த கதாபாத்திரம் தான் நடிக்க வந்திருக்காங்க. பேரா பண்ணா லவ் பண்ணணும், பேரா பண்ண கல்யாணம் பண்ணணும்னு யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்க ஏஜ் வேற, எங்க ஏஜ் வேற, எல்லாம் வேலை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அஸ் அபி நட்சத்திராவா நான் அண்ணான் தான் சொல்லுவேன். அண்ணம்மா என்னால அண்ணன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஓகே. ஸோ அந்த விஷயம் வந்து நான் கேட்டேன் ரீசெண்டா. ஸோ அது மட்டும் ஹர்ட் ஆச்சு எனக்கு. ஐ திங்க் நான் இந்த இது மூலியமா குமுது மூலியமா நான் சொல்ல விரும்புறேன் அதெல்லாம். அண்ட் ஓகே. எனக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கு. ம். த வே ஆஃப் ஆக்டிங்ல எனக்குன்னு ஒன்று இருக்கு. ஒரு ரொமான்ஸ்னாலும் இந்த அளவுக்கு தான் எனக்கு கம்ஃபர்டபுள், இதுதான் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு விஷயம் இருக்கு எனக்கு, அந்த கதையில அந்த ஓட்டத்துல இது வந்து உட்காரணும், இது தேவை அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் என்னால பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட், எக்ஸ்ட்ரா காரம் ஆட் பண்ற மாதிரி ஆட் ஆன் இருந்துச்சுன்னா என்னால அந்த லிமிட்ஸை தாண்டி போக முடியாது. ஸோ எனக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கு, அந்த லிமிட்ஸ்ல பண்ணணும்னு தான் ஆசை. ஓகே. ஈவன் லவ் சப்ஜெக்டா இருந்தா, ம். அந்த இப்போ லவ் ஸ்டோரி அஃப்கோர்ஸ் வருது அப்படின்னாலுமே நமக்கு அந்த அஃப்கோர்ஸ் ஹீரோயிங்கா பண்ணும்போது ரொமான்சஸ் இருக்க தான் செய்யும், லவ் விஷயம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ அந்த கிஸ் பண்றதா இருக்கட்டும், ஹக் பண்றதா இருக்கட்டும், ஸோ ஃபார் மீ It's a part of இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஆக்டிங். அண்ட் அதுலயுமே எனக்கு ஒரு லிமிட்ஸஸ் இருக்கு. ஏன்னா என்ன, ஃபோர்ஹெட் கிஸ்னா அலவுட், மற்ற எதுக்குமே கிஸ்ஸஸ் நாட் அலவுட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மற்ற இப்போ ஈவன் ஃபீனிக்ஸ்ல கூட இருக்கும், ட்ரெய்லர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, இங்க கிஸ் ஆமா. பண்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த ரீசனுமே ஒன்று இருக்கு, நீங்க படம் பார்த்தா தெரியும் அந்த கிஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஓகே. தட் அப்போ நீங்க நம்புவீங்க நான் ஏன் அதை பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ யா தட்ஸ் இந்த லிமிட்ஸ்லாம் வந்து இது நான் ஃபாலோ பண்ற எனக்கான விஷயங்கள். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், கேகே நகர், சென்னை. பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ மற்றும் விஸ்காம். அப்ளை நவ்.